Taste the Daily. அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாளை தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் விசாரணைக்காக சென்னை வர இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழுமையான விவரங்கள் என்ன? பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சரியான முறையில் விசாரணை நடத்தப்படவில்லை என்று சென்னை மாநகர காவல்துறை பல்வேறு அதிர்ச்சியான கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்காக எழுப்பியிருந்தது. அதே நேரத்தில் 3 IPS அதிகாரிகள் கொண்ட குழுவினை அமைக்க வேண்டும் என்றும் இதனை சென்னையில் இருக்கக்கூடிய பெண் நீதிபதி கண்காணிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவசரமாக ஞானசேகரன் மட்டும்தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார், அவர் மட்டும்தான் குற்றவாளி என ஏன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் பேட்டியளித்தார்? பேட்டி அளிப்பதற்கு தமிழக அரசிடம் அவர் அனுமதி பெற்றாரா? ஏன் CCTV காட்சிகள் எல்லாம் இருக்கிற போது CCTV காட்சிகள் இல்லை என்று கூறிய பிறகு எதன் அடிப்படையில் ஒருவர்தான் என குற்றவாளி என முடிவு செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரனோடு உடன் சென்றவர்கள் யார்? அவருக்கு உடந்தையாக இருப்பவர்கள் யார்? இதற்கு முன்னால் எவ்வளவு மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஞானசேகரனுடைய பின்னணி என்ன என்கிற பல்வேறு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த துணை முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் என அனைத்து திமுக நிகழ்ச்சிகளிலுமே அனைத்து மேடைகளிலுமே அனைவரோடு நெருக்கமாக புகைப்படங்களை எடுத்து அவர் வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் திமுகவுடைய நிர்வாகிகளோடு சால்வை அணிவிப்பது, அவர்களுக்கு பிரியாணி உணவு கொடுப்பது, திமுக முக்கிய அமைச்சர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவர் அந்த ஜிம்முக்கு சென்றால் அவர்களுக்கு முட்டையுடைய வெள்ளைக்கருவை எடுத்துக்கொண்டு கொடுக்கிற அளவிற்கு, அதாவது திமுக அமைச்சர் ஒருவர் நொடிக்கு நொடி ஞானசேகரன் பெயரை உச்சரிக்கிற அளவிற்கு அவர்களோடு நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தமிழக சென்னை மாநகர காவல்துறையினுடைய விசாரணையில் திருப்தி இல்லாத நிலையில் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மம்தா குமாரி மற்றும் பிரகாஷ் சிவானிடே ஆகியோர் நாளை சென்னை வருகிறார்கள். சென்னை வரக்கூடிய 2 பேரும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த மாணவிக்கு பாலியல் துன்புறத்திற்கு ஆளாக்கப்பட்ட இடம், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியோடு இருந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து விசாரணை நடத்தவிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய முதல் தகவல் அறிக்கை வெளியானது. அது எப்படி வெளியே கசிய விடப்பட்டது? இது அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? குறிப்பாக காவல்துறையினுடைய இது போன்ற பாலியல் வழக்குகளை அந்த FIR என்று சொல்லப்படுகின்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியே இடக்கூடாது என்கிற சட்டம் இருந்தும் கூட அதனை மீறி இருக்கிற நிலையில் அதற்கான விசாரணையும் இந்த தேசிய மகளிர் ஆணைய அந்த உறுப்பினர்கள் நடத்த இருப்பதாகவும், அதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், DGP ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமும் இவர்கள் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வரக்கூடிய தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மம்தா குமாரி, பிரகாஷ் சிவானிடே ஆகியோர் இந்த விசாரணையுடைய நிறைவில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி செய்தியாளர்களை சந்திக்கிற போது இன்னும் பல்வேறு கட்ட உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அருண் பாண்டியன். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.